நடிக்கிற நாயகிகளுக்கு தமிழ் தெரிஞ்சாதான் நல்லா நடிக்க முடியும் அப்படின்னு நடிகர் விக்ரம் பிரபு சொல்லியிருந்தாரு. நந்தகோபால் தயாரிப்புல விக்ரம் பிரபு ஷாம்லி ஜோடியா நடிச்சிருக்க படம் வீர சிவாஜி. இந்த படத்தை கணேஷ் விநாயக் இயக்கியிருக்காரு. வீர சிவாஜி படத்தோட பாடல் மற்றும் ட்ரைலர் வெளியீட்டு விழா நேத்து சென்னையில பிரசாந்த் லேப் தியேட்டர்ல நடந்துச்சு. இதுல கதாநாயகன் விக்ரம் பிரபு மற்றும் தயாரிப்பாளர் நந்தகோபால், இசையமைப்பாளர் இமான் போன்றவங்க கலந்துகிட்டாங்க. இசை வெளியீட்டு விழாக்கு பிறகு செய்தியாளர்கள் கிட்ட பேசிய விக்ரம் பிரபு, வீர சிவாஜி ஜனரஞ்சகமான படமா தயாராகிட்டு இருக்கு. ஊரையே கொள்ளையடிச்சு வாழற ஒருத்தவங்க கிட்ட இருந்து மக்களை காப்பாத்த போராடி வெற்றி பெறும் வீரமான இளைஞனை பற்றிய கதை தான் இது. இதுல நான் டாக்ஸி டிரைவரா வரேன். கள்ளநோட்டு விஷயங்கள் மற்றும் அன்றாட ஒரு டிரைவரை சுத்தி நடக்கிற சம்பவங்கள் தான் இதுல இருக்கும். அதிரடி நகைச்சுவையோட ஜாலியான படமா இது வந்திருக்கு. காட்சிகள் விறுவிறுப்பா நகரும். ஈமான் நல்ல பாடல்களை கொடுத்து ரொம்ப ரசிக்கவும் வச்சிருக்காரு. ஷாம்லி கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. நாயகியாக அவங்களுக்கு இதுல தமிழ்ல முக்கியமான படம். தமிழ் பேச தெரிஞ்ச கதாநாயகிகளோட நடிக்கிறது ரொம்ப வசதியாகவும் இருக்கு. தமிழ்ல கொடுக்குற வசனத்தை புரிஞ்சுட்டு பேசுற கதாநாயகிகளா இருக்கணும். அப்படிப்பட்ட நடிகளால தான் கதையை உள்வாங்கி சிறப்பா நடிக்க கூட முடியும். தமிழ் பேச தெரியாத நடிகைகள்லாம் எழுதி கொடுத்து வசனத்தை எப்படி பேசுறது அப்படின்றது தான் கவனமா இருப்பாங்க. சிறப்பா நடிக்கணும் அப்படின்றதுல அவங்களுக்கு சிந்தனையே இருக்காது. ஷாம்லி நல்லா தமிழ் பேசக்கூடியவங்க. குழந்தை நட்சத்திரமா இருந்து கதாநாயகியா இருந்தவங்க. அதனால அவங்க ரொம்ப சிறப்பா நடிச்சும் இருக்காங்க. அதிரடி படங்கள் மட்டும் இல்லாம எல்லா கதையம்சம் உள்ள படங்கள்லயும் நான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.